எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இந்தியன் பாலிட்டி சப்ஜெக்டில் இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய தலைப்பு லோக்கல் கவர்மெண்ட். லோக்கல் கவர்மெண்ட் இது பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கோம், அதாவது பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது இன்க்ளூடிங் உங்களுக்கு மெயின்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும். ஸோ இதில் நம்ம பஞ்சாயத் சிஸ்டத்தில் இம்பார்ட்டன்ட் கமிட்டிஸ், இம்பார்ட்டன்ட் ஆக்டு, இம்பார்ட்டன்ட் ஃபோர்த் அமெண்ட்மெண்ட்டுக்குள்ள மெயினாக வந்து போக போகிறோம், ரைட்? ஸோ இப்போ ஆல்ரெடி பார்த்த ஒரு டேட்டாவை நான் வந்து வேகமாக ரிவைஸ் வந்து பண்ணிடுறேன். ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கான புரிதல் இன்னும் கொஞ்சம் தெளிவாக வந்து இருக்கும். ஸோ ஆர்டிகிள் 40, ஆர்டிகிள் 40 அரசு நெறிமுறை கோட்பாடு கீழே உங்களுக்கு லோக்கல் கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் இருக்குது. ஸோ லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் ஆர்டிகிள் நம்பர் 40க்கு கீழே இருக்குது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஸ்டேட் லிஸ்ட்ல செவன்த் ஷெட்யூல்ல ஸ்டேட் லிஸ்ட்ல இந்த பஞ்சாயத் ராஜ், அதாவது லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஷெட்யூல்ல 1992ல 73rd அமெண்ட்மெண்ட்ல இந்த பஞ்சாயத் ராஜை ஆட் பண்ணாங்க. ஸோ 1953ல கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், 1953ல நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ், தேசிய விரிவாக்க சேவை, இதை எலாபரேட் பண்ணுறதுக்கு, எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு கமிட்டி தான் பிஆர் மேத்தா கமிட்டி. இவங்க த்ரீ டயர் சிஸ்டத்தை இவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. தென் அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அசோக் மேத்தா கமிட்டி 1977 எல்லாருக்கும் வாய்ஸ் கிளியரா இருக்கா? எல்லாருக்கும் வாய்ஸ் கிளியரா இருக்கா? இன்டர்நெட் வேற ஏதோ இஷ்யூ போல, ரொம்ப ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, ஃபைன். அசோக் மேத்தா கமிட்டி 1977 இவங்க டோட்டலா 132 ரெக்கமெண்டேஷனை மெயினாக கொடுத்தாங்க. 132 ரெக்கமெண்டேஷன்ஸ் நாத்தில் வச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கமிட்டிஸ் அப்படி நான் ஒவ்வொன்றா சொல்லிடுறேன், நீங்கள் அப்படி நாத்தில் வச்சுக்கோங்க. தென் தாந்த்வாலா கமிட்டி 1978, அனுமந்த் ராவ் கமிட்டி 1984, அனுமந்த் ராவ் கமிட்டி 1984, and GVK Rao committee 1985, LM Singhvi 1986, Dungon committee 1988. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காட்கில் கமிட்டி 1988. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கமிட்டிஸ். அதுக்கப்புறம் இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் நரசிம்மராவ் கவர்மெண்ட் இருக்கும்போது இந்த பஞ்சாயத்து ராஜ் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டரா இருக்கும் பொழுது. ஓகேவா? செக் பண்ணிக்கிறேன். தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது யூடியூப்ல உள்ளவங்களுக்கு கிளியரா இருக்கா சொல்லுங்க. இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு காலையில இருந்து. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 73rd அமெண்ட்மெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க.
ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணி கொண்டு வந்தது நரசிம்மராவ். சைன் போட்டபோது பிரைம் மினிஸ்டர் நரசிம்மராவ், பிரசிடென்ட் சங்கர் தயாள் சர்மா. ஏப்ரல் 20 1993ல இது பண்றாங்க. ஓகே, ஸோ இது கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுல என்னென்ன ஆர்டிக்கிள் தான் சேர்க்குறாங்க அப்படிங்கிறத வந்து பாருங்க. ஸோ ஆர்டிகிள் நம்பர் 243 A to O வரைக்கும், 243 A to O வரைக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 9 வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்குறாங்க, பார்ட் 9. ஸோ அதுக்கப்புறம் 73rd அமெண்ட்மெண்ட்ல 11th ஷெடியூலில் வந்து சேர்க்குறாங்க, 11th ஷெடியூல். ஸோ இதில் அரௌண்ட் 29 சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்குறாங்க, 29 சப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ இன்டர்நெட் ஸ்பீடு அரௌண்ட் 97 Mbps வந்து இருக்கு. ஆனால் என்னன்னு தெரில, பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை கேமரா இஷ்யூன்னு தெரில. கிராம சபை வந்து பார்த்தோம், வாக்காளர்கள் 18 வயதுக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய விஷயம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிராம சபை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவில் 3 அடுக்கு அமைப்பு வந்து நிறுவனாங்க. கிராமம், மண்டலம், மாவட்ட லெவலில் கிராம பஞ்சாயத்து வந்து இது பண்ணாங்க. இடஒதுக்கீடு 243D வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுது. தென் வந்து பார்த்தீங்கன்னா பதவிக்காலம் 5 வருஷம். 243F வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன், பஞ்சாயத்து தலைவர் ஆகிறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத சொல்லுது. 243G2, 243H, 243G2, 243H வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன அதிகாரங்கள், பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்தில் என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லுது. தென் டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணலாம் பஞ்சாயத்து ராஜ். தென் ஆர்டிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 5 இயர்ஸ்க்கு ஒருக்கா அந்தந்த ஸ்டேட்டுடைய கவர்னர் வந்து ஃபினான்ஸ் கமிஷனை 243I கீழே ஃபினான்ஸ் கமிஷனை வந்து உருவாக்குவார். இது வந்து பார்த்தோம். அண்ட் 243K என்ன சொல்லுதுன்னா, ஸோ உங்களுக்கு தேர்தல் ஆணையம், ஸோ அந்த மாநிலங்களுக்கு தேர்தல் நடத்தக்கூடியதை அந்தந்த மாநில தேர்தல் ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன்ஸை, பஞ்சாயத்து ராஜ் எலெக்ஷன்ஸை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ட்ரைபல் பீப்புளுக்கு அப்ளிகபிள் ஆகாது பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம். அண்ட் ஷெடியூல் நம்பர் 6ல் இருக்கக்கூடிய ஸ்டேட்டுக்கும் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் அப்ளிகபிள் ஆகாது. அண்ட் 11th ஷெடியூலில் அக்ரிகல்ச்சர், இரிகேஷன்ஸ், ஓகே, அண்ட் லைஃப் ஸ்டாக்ஸ், ஃபிஷரிங்ஸ், ஃபாரஸ்ட்ரி இதெல்லாம் வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபுட் ரிலேட்டடாக ஃபுட் இண்டஸ்ட்ரி, ஹைவேஸ், சாலைகள், ரோட்ஸு, பாலங்கள் இதெல்லாம் வந்து உருவாக்குறது. கிராமப்புறத்தில் மின்சாரம், எலக்ட்ரிஃபிகேஷன்ஸ் அண்ட் ரிசோர்ஸ், எனர்ஜி ரிசோர்ஸ் சார்ந்த விஷயங்கள், பாவர்ட்டி ரிடக்ஷன் ஸ்கீமு, லைப்ரரி கிரியேட் பண்ணுறது, ஸ்கூல் கிரியேட் பண்ணுறது, பெண்கள், ஊனமுற்றோர், பேக்வர்ட் கிளாஸ் பீப்புளுக்கு வெல்ஃபேர் பண்ணுறது, அண்ட் சோசியல் லெவலில் இருக்கக்கூடிய சொத்துக்களை பாதுகாக்கிறது. ஸோ பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பஞ்சாயத்துடைய மிக முக்கியமான பணிகள். ஸோ இந்தியாவில் ஃபஸ்ட்டாக மகாராஷ்டிரா வந்து பார்த்திங்கன்னா முதலாக ரிசர்வேஷன்ஸ் 33% கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பீகார் வந்து கொண்டு வந்தாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் 50% வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன்ஸ் ஃபார் உமன்ஸ்க்கு பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. ரைட். ஸோ இப்போ நாம் அடுத்து போகக்கூடியது நகராட்சி. ஸோ 11th ஷெடியூல் ஊராட்சி, 11A நகராட்சி, அது 73rd அமெண்ட்மெண்ட், இது 74th அமெண்ட்மெண்ட். ஸோ அது பார்ட் 9, இது 9A.
ஸோ அது வந்து அப் டு ஓ வரைக்கும் சொன்னோம் இல்லையா, இது 243 B to ZG வர, 243 B to ZG வர. ஸோ இப்போ நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறது நகராட்சி சார்ந்த விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் ஆல்ரெடி தெளிவான முறையில் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அர்பன் கவர்மெண்ட் ரிலேட்டடாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த அர்பன் கவர்மெண்ட்ல இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது 74th அமெண்ட்மெண்ட்டை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த 74th அமெண்ட்மெண்ட் பார்ட் 9A, பார்ட் 9A எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு, அது 73rd வந்து பார்த்தீங்கன்னா April 24, இது June 6, டேட் முக்கியம், June 6ஆம் தேதி, June 6, 1993ல இது வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு வரும் 74th அமெண்ட்மெண்ட் அர்பன் கவர்மெண்ட். அண்ட் இது 12th ஷெட்யூலு அண்ட் 18 ஐட்டம்ஸ். டோட்டலாக ஓவராலாக இந்த முனிசிபாலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18 சப்சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்திருக்கும், 18 சப்சைட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எக்ஸாமில் கேட்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். அதனால் இதை தெளிவாக என்ன பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம இதில் எப்படி லோக்கல் கவர்மெண்ட் பார்த்தோமோ அதே மாதிரி தான். அப்போ 74th அமெண்ட்மெண்ட் நகராட்சி சார்ந்த விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த நகராட்சியில் 74th அமெண்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்தியாவில் முதலாக, ஸோ இந்தியாவில் முதலாக அமைக்கப்பட்ட நகராட்சி சென்னை மெட்ராஸ் முனிசிபல் கார்பரேஷன் தான் இந்தியாவில் முதலாக அமைச்சாங்க. அதோட வருஷம் 1688, செப்டம்பர் 29, 1688. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் 1726ல் பாம்பே அண்ட் கல்கத்தா நகராட்சி உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1882ல் ரிப்பன் பிரபு இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டை ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருப்பாரு, தீர்மானத்தை நிறைவேற்றியிருப்பாரு 1882ல். ஸோ அதனால தான் இவரை லோக்கல் கவர்னன்ஸ், ஃபாதர் ஆஃப் லோக்கல் கவர்னன்ஸ், உள்ளாட்சியின் தந்தை அப்படின்னாலே ரிப்பன் பிரபு, பிரிட்டிஷாருடைய வைஸ்ராய். ஸோ இப்போ ஸ்டார்டிங்ல என்ன பண்ணியிருந்தாங்க, இந்த கான்ஸ்டியூஷன்ஸ் கொண்டு வரதுக்கு முன்னாடி 64th அமெண்ட்மெண்ட் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம், ராஜீவ்காந்தி வந்து கொண்டு வந்திருப்பாரு லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு. இங்க அர்பன் கவர்மெண்ட்டுக்கு 1989ல் 65th கான்ஸ்டியூஷன் பில் வந்து நகர்பலிகா மசோதா, நகர்பலிகான்னா முனிசிபாலிட்டி ஓரியன்டலான மசோதாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது மக்களவையில் நிறைவேற்றிருப்பாங்க அண்ட் மாநிலங்களவையில் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சேம் 73rd அமெண்ட்மெண்ட் மாதிரி 64th அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணாங்களே அதே மாதிரி. ஸோ இங்கே 64th இது வந்து லோக்கல் கவர்மெண்ட் சார்ந்தது. 65th அர்பன் கவர்மெண்ட் ரிலேட்டடாக நகர்பலிகா ஆக்ட் ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் அதாவது ராஜ்யசபாவில் ரிஜெக்ட் பண்ணால் என்ன ஆகாது, அந்த மசோதா செயலற்று போகும், டிசால்வ் ஆயிரும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன். ஸோ இப்போ அகெயின் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்மராவ் 1991ல் நரசிம்மராவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பிரதமர் ஆகிறாரு. ஸோ அவர் செப்டம்பர் மாதம் இந்த 74th அமெண்ட்மெண்ட் பில்லை லோக்சபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, மக்களவையில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. தென் டிசம்பர் மாதம் 2 அவையிலையும் இந்த மசோதா வந்து பார்த்தீங்கன்னா 2 அவையிலும் இந்த மசோதா நிறைவேற்றப்படுது. 2 அவையிலையும் இந்த மசோதா நிறைவேற்றப்படுது. ஓகே,
தென் half ஆஃப் தி ஸ்டேட், இப்போ ஃபெடரலிசம் சம்மந்தமாக என்ன பண்ணணும், half ஆஃப் தி ஸ்டேட்டுடைய அப்ரூவல் வந்து தேவை. அதுபடி இதில் பாதி மாநிலங்கள் அப்ரூவல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ அப்படி கொடுத்ததுக்கப்புறம் அகெயின் குடியரசுத் தலைவர் இந்த மசோதாவுக்கு அர்பன் கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்களுக்கு ஒப்புதல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சரிங்க. ஓகே, சாரி. ஓகே, ஸோ 1993 ஏப்ரல் மாதம் அப்ரூவல் வந்து கொடுக்குறாங்க, ரைட். ஸோ இதில் பார்ட் 9A இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, ஸ்டெப் நம்பர் 1. அண்ட் ஜூன் மாதம் 6ஆம் தேதி, ஜூன் 6, 1993 நடைமுறைக்கு வருது. அண்ட் ஆர்டிக்கிள் 243B2 243ZG வரைக்கும் ஆர்டிக்கிள் இன்சர்ட் பண்ணுறாங்க. 12th ஷெட்யூல்ஸ் வந்து சேர்க்குறாங்க. அண்ட் 18 சப்ஜெக்ட் நம்ம ரூரல் லெவலில் பார்த்தோம், ரோடு அமைக்கிறது இது சார்ந்த விஷயங்கள். அதே மாதிரி என்னென்ன பணிகள் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்த, என்னென்ன பணிகள் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய விஷயம் கிட்டத்தட்ட 18 பணிகளை இதில் வந்து கொடுக்குறாங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, புரியுதுங்களா? அப்போ 74th அமெண்ட்மெண்ட் முனிசிபாலிட்டி சார்ந்த விஷயங்கள், அர்பன் கவர்மெண்ட். இந்த அர்பன் கவர்மெண்ட்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இப்போ தமிழ் வழி மாணவர்களுக்கு, ஆங்கில வழி மாணவர்களுக்கு இதை ஒரு வியூ வந்து சொல்லிடுறேன், ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ முனிசிபாலிட்டிஸ், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். ஓகே, ஸோ லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அர்பன் லெவலில் படிக்கக்கூடியதான் முனிசிபாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். லைக் பார்ட் 9 பஞ்சாயத்து மாதிரி தான் ஒரு சில கண்டென்ட் வந்து இருக்கும். இது 74th அமெண்ட்மெண்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 12th ஷெட்யூலில் இந்த முனிசிபாலிட்டி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த 74th அமெண்ட்மெண்ட் படி. அண்ட் பார்ட் 9A புதுசாக ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிகிள் 243B2 ZG வரைக்கும் ஆர்டிகிள்ஸ் இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் முனிசிபல் கார்பரேஷன்ஸ் மெட்ராஸ் முனிசிபல் கார்பரேஷன் 29 செப்டம்பர் 1688 அண்ட் 1926 பாம்பே கல்கத்தா அண்ட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் லார்ட் ரிப்பன் பிரபு 1882 இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுக்கான ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருப்பார். த ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு கேட்டாலே ரிப்பன் பிரபு தான். ஸோ ஃபர்ஸ்ட் 65th அமெண்ட்மெண்ட்ல நகர்பலிகா பில் பாஸ் பண்ணுறாங்க. அது லோக்சபாவில் மட்டும் பாஸ் பண்ணப்பட்டு ராஜ்யசபாவில் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. தென் நரசிம்ம ராவ் கவர்மெண்ட் டயத்தில் 74th அமெண்ட்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த பில் வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஏப்ரல் மாதம் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுறாரு, அந்த பில்லுக்கு கையொப்பம் வந்து பார்த்தீங்கன்னா இடுறாரு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்ட் 9A சேர்க்குறாங்க. பார்ட் 9A அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 6ஆம் தேதி 1993, ஜூன் 6, 1993 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 12th ஷெட்யூல் 18 ஐட்டம்ஸ். ஸோ 18 விதமான பணிகளை என்ன பண்ணுவாங்க இதில் செய்கிறதுக்கு வலியுறுத்துவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் தெளிவான முறையில் தெரிஞ்சுக்கணும். ஸோ 73rd அமெண்ட்மெண்ட் இதில் 3 டைப் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. 3 விதமான முனிசிபாலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நகர் பஞ்சாயத், நம்ம வந்து டவுன் சொல்லுவோம். ஸோ நகர் பஞ்சாயத், டவுன்ஷிப். ஸோ அதுக்கப்புறம் முனிசிபல் கவுன்சில்,
ஓகே. ஸோ முனிசிபல் கவுன்சில் அண்ட் முனிசிபல் கார்பரேஷன்ஸ், மாநகராட்சின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த இதெல்லாம் இதில் ஒவ்வொன்றையும் நாம் வந்து என்ன பண்ணிடுவோம், தெளிவான முறையில் பார்த்துருவோம். ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது முழுக்க முழுக்க அர்பன் கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்தை தான் தெளிவான முறையில் பார்க்குறோம். இது லோக்கல் கவர்மெண்ட் பஞ்சாயத்தும் இதுவும் சேம் பேட்டர்னில் தான் வரும். எல்லாமே மேக்சிமம் சேம் பேட்டர்னில் தான் வந்து வரும். அப்போ இது நகர் பஞ்சாயத்து, நகராட்சி மன்றம், மாநகராட்சி அப்படிங்கக்கூடிய 3 விதத்தில் இருக்குது. ஸோ இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டும் என்ன பண்ணிக்கலாம், ஸோ அவங்க விருப்பத்துக்கு ஏற்ப இந்த அர்பன் கவர்மெண்ட்டை உருவாக்கிக்கலாம். அது ஆர்டிகிள் 243Q. இப்போ சிறிய நகர்பகுதி இப்போ நகர் பஞ்சாயத்து அப்படிங்கிறது ஒரு இன்டர்மீடியேட் போர்ஷனாக வந்து இருக்கும். கிராமத்துக்கும் நகரத்துக்கும் இடையில இருக்கக்கூடியது நகர் பஞ்சாயத்து அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அதுக்கு மேலே இருக்கக்கூடியது சிறிய நகர்பகுதியை என்ன சொல்லுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சிறிய நகர்பகுதியை நகராட்சி அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதுக்கு மேலே இருக்கக்கூடியதை மாநகராட்சின்னு வந்து சொல்லுவோம். ஓகே. ஸோ இப்படி ஒவ்வொரு நகராட்சியும் வார்டாக பிரிச்சிருப்பாங்க. இதே மாதிரி மாநகராட்சியும் வார்டாக பிரிச்சிருப்பாங்க. சென்னையில் 100 வார்டு இருக்குது. ஓகே. இதே மாதிரி நகராட்சியும் வார்டாக பிரிச்சிருப்பாங்க. அதுலேருந்து மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ட் பண்ணுவாங்க. அப்போ நகராட்சி உறுப்பினர்கள் மெம்பர்ஸு டைரக்ட் எலெக்ஷன்ஸில் இது பண்ணுறாங்க. ஓகே. அந்த நகராட்சியோட எலெக்ஷன்ஸ் எப்படி நடக்கணும், டைரக்டா இன்டைரக்டா அப்படிங்கிறத அந்தந்த ஸ்டேட்டு தான் முடிவு பண்ணும். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த கவர்மெண்ட் வரும்போது, இப்போ சப்போஸ் ஏடிஎம்கே வந்தால் மேயருக்கு நேரடி தேர்தல் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிடுவாங்க. ஸோ அதனால் இது வந்து தெரிஞ்சுக்கணும், ரைட்? ஸோ இது வந்து கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு, என்ன நடக்குது என்ன அப்படிங்கிறத. அதனால் இதை வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது இங்கே நகராட்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, ஸோ நாலேஜ் பெர்சனையும் என்ன பண்ணுவாங்க, சிறப்பு அறிவு அல்லது அனுபவம் உள்ளவங்களையும் எலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ அந்தந்த மாநிலத்தில் எப்படி நம்ம வந்து பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது என்ன பண்ணணும், அந்தந்த பஞ்சாயத்தில் நம்ம வந்து ஓட்டரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும், அவங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதே மாதிரி நகராட்சியில் ஒரு யார் வந்து எலெக்ட் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ரூலை யார் ஃப்ரேம் பண்ணுவான்னா பாராளுமன்றம். நம்ம பார்லிமெண்ட் ஃப்ரேம் பண்ணாது, ஜஸ்ட்டு அந்தந்த ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பண்ணும். அந்தந்த ஸ்டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பண்ணும், ரைட்? இப்போ அவங்க கண்டிப்பாக எந்த நகராட்சியில் போட்டிடுறாங்களோ அந்த நகராட்சியில் என்ன பண்ணியிருக்கணும், வாக்காளராக பதிவு செய்யப்பட்ட ஒரு நபராக வந்திருக்கணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, இப்போ எம்எல்ஏ எலெக்ஷன்ஸில் எங்கே ஓட்டு போடுறீங்களோ அந்த தொகுதியில் என்ன பண்ணணும், வாக்காளரை வந்து இது பண்ணியிருக்கணும். ஸோ அப்படியாப்பட்ட நபர்கள் தான் என்ன பண்ண முடியும், எலெக்ஷன்ஸில் நிற்க முடியும் இந்த நகராட்சி சார்ந்த விஷயத்தில். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. அப்போ 3 விதமான லேயரில் 74th அமெண்ட்மெண்ட் வழிவகை செய்து, ஒன்று நகர் பஞ்சாயத்து, முனிசிபல் கவுன்சில், முனிசிபல் கார்பரேஷன்ஸ். ஓகே. ஸோ இதில் 243Q அப்படிங்கிறது எவ்ரி ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இது எத்தனை லேயரில் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்கவுங்க முடிவு பண்ணலாம். ஓகேவா? ஸோ நகர் பஞ்சாயத்து அப்படிங்கிறது ஒரு இன்டர்மீடியேட் ஏரியா, டிரான்சாக்ஷன் ஏரியா, ரூரலுக்கும் அர்பனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஏரியா. அதுக்கு மேலே இருக்கக்கூடியது முனிசிபல் கவுன்சில், அது ஸ்மால் அர்பன் ஏரியாவாக இருக்கும். தென் முனிசிபல் கார்பரேஷன் லார்ஜ் அர்பன் ஏரியாவாக வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் ஒவ்வொன்றையும் வார்டாக வந்து டிவைட் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு அர்பன் அண்ட் ரூரல் ஏரியாவை வார்டாக வந்து, அதாவது முனிசிபல் கவுன்சில் அண்ட் முனிசிபல் கார்பரேஷனை வார்டாக வந்து டிவைட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, மெயினாக நேரடி தேர்தல், வார்டு மெம்பருக்கு நேரடி தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். ஸோ அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ஸும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முனிசிபல்
சார்ந்த விஷயங்களில் மெம்பராக வந்து அதாவது அதில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. யாரெல்லாம்? சிறப்பு அறிவு படைத்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனில் அறிவார்ந்த நபர்கள். ஓகேவா? இது வந்து அந்தந்த லெஜிஸ்லேட்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சென்னை மாநகராட்சியில் 100 மெம்பர் இருக்குன்னா அதில் ஒரு 5 மெம்பரை, ஒரு 5 மெம்பர்ஸை எப்படி தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறத அந்தந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி முடிவு பண்ணும். அதில் ஸ்பெஷல் நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் லோக்சபா. இப்போ நீங்கள் சென்னை முனிசிபல் கார்பரேஷனில் லோக்சபா தொகுதியிலிருந்து யார் யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்களோ ஸோ அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்திருக்கும். தென் இப்போ ரிஜிஸ்டர் ஆன் எலக்டோரல். ஸோ இதில் மெயினாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே இப்போ சென்னையில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா எம்பியாக இருப்பாங்க. ஆனால் சென்னையில் என்ன பண்ணியிருப்பாங்க? ஓட்டராக ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ அதாவது லோக்சபாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி அண்ட் ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சென்னை, அதாவது ஒரு முனிசிபல் ஏரியாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி, ராஜ்யசபா எம்பி. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அவங்க. தென் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இப்போ எம்எல்சி அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டில் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் 1986 கலைச்சிட்டாங்க. 1986 கலைச்சிட்டாங்க. ஓகே. ஸோ இப்போ இதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தவங்க, இப்போ சென்னை முனிசிபல் கார்பரேஷனில் ரிஜிஸ்டர் பண்ண இருக்கக்கூடிய நபர்கள். ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நகராட்சியில் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இந்த டேட்டா எல்லாம் பக்காவா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? எம்பியா இருந்தா, ராஜ்யசபா எம்பி அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலா இருந்தா என்ன பண்ணணும்? அந்த தொகுதியில ஓட்டரா ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும். உங்களுக்கு தெரியும். அப்போ எம்எல்ஏ அண்ட் எம்பி, லோக்சபா எம்பி, இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் குஜராத்காரு. அவர் குஜராத்தில் தான் அவருக்கு வந்து என்ன இருக்கு? ஓட்டர் வந்து இருக்கு. ஆனால் ஒருத்தர் என்ன பண்ணலாம்? 2 தொகுதியில் போட்டிடலாம். ஸோ அதனால தான் இதில் என்ன மாதிரி கொடுக்குறாங்கன்னா, இதில் நல்லா உற்று நோக்கினீங்கன்னா தெரியும். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஓகே, ஒரு நகராட்சி உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இது வந்து டைரக்ட் எலெக்ஷன்ஸில் நம்ம வந்து நகராட்சி வார்டு மெம்பர்ஸ் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு மாநிலத்தில் சட்டமன்றமும் சட்டத்தின் மூலம் ஒரு நகராட்சி பிரதிநிதிக்கு வழிவகை செய்யலாம். இப்போ நகராட்சி, இப்போ சென்னை மாநகராட்சியே இருக்குன்னா, ஸோ அதில் 100 வார்டு இருக்கு. 100 வார்டுல இருந்து ஒரு மேயரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணி என்ன பண்ணும்? ஸோ நம்ம தமிழ்நாடு லெவலில் எம்எல்ஏ இருக்கார் இல்லையா? ஸோ அவர் வந்து மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட என்ன மாநில சட்டமன்ற உறுப்பினர். ஸோ எந்த தொகுதியிலிருந்து பிரதிநிதித்துவமா எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த முனிசிபல் கார்பரேஷன்ஸ் ஒன்று. இப்போ சப்போஸ் எம்எல்சியா இருந்தா, சட்ட மேலவையா இருந்தா அவர் வந்து என்ன பண்ணியிருக்கணும்? வாக்காளராக பதிவு செஞ்சிருக்கணும். ஸோ இதோட மீனிங் என்னன்னா, இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்க தமிழ்நாட்டுக்காரங்க. ஓகே.
ஸோ அவங்க தமிழ்நாட்டுக்காரங்க. ஆனால் என்ன பண்ணாங்க, ராஜ்யசபா எம்பி, ராஜ்யசபாவோட எம்பி, ராஜ்யசபாவுக்கு மறைமுக தேர்தல் நடக்கும். அப்போ அவங்க ராஜ்யசபா எலெக்ஷனுக்கு என்ன பண்ணுவாங்க, போன வாட்டி கர்நாடகா, அடுத்து ஆந்திரா, இந்த மாதிரி அந்தந்த எந்த தொகுதியிலிருந்து எந்த ஸ்டேட்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அந்த தொகுதியில என்ன பண்ணிடுவாங்க, வாக்காளரா பதிவு செய்வாங்க. ஆனா இப்போ மக்களவை உறுப்பினரா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மக்களவை உறுப்பினர் இப்போ மோடி அவர்களுக்கு குஜராத்தில் ஓட்டர் ஐடி இருக்கு, ஆனா அவரு 2 தொகுதியில போட்டியிடலாம். ஸோ வாரணாசியில போட்டிடுறாரு. இப்போ வாரணாசியில முனிசிபல் கவுன்சில், முனிசிபல் கார்பரேஷன் இருக்குன்னா, ஸோ அந்த முனிசிபல் கவுன்சில் கார்பரேஷனுக்கு யூபி கவர்மெண்ட் ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணி, ஸோ எம்பி ஆர் எம்எல்ஏ பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இந்த நகராட்சி நிர்வாகத்தில் அப்படின்னு ஒரு ரூல் கொண்டு வந்தா, ஸோ அதில் என்ன பண்ண முடியும், இந்த பிரைம் மினிஸ்டர் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ ஏன்னா அவர் வந்து தொகுதியோட பிரதிநிதி அப்படிங்கிறதுனால, ரைட். ஸோ அதே மாதிரி வாக்காளர் பதிவு அப்படிங்கிறது ராஜ்யசபாவோட எம்பி ஆகிறதுக்கு இப்போ அவங்க எந்த ஸ்டேட்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அந்த தொகுதியில என்ன பண்ணணும், ஸோ அந்த ஸ்டேட்ல அவங்க வந்து ஓட்டரா ரிஜிஸ்டர் பண்ணணும். ஆனால் லோக்சபா அண்ட் எம்எல்ஏ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன்ஸ்க்கு நாம எந்த தொகுதியில நம்ம வந்து ஓட்டர் ஐடியா இருந்தாலும் இன்னொரு தொகுதியில நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போட்டியிடலாம். ஸோ அதனால தொகுதியோட பிரதிநிதி அண்ட் வாக்காளருடைய பதிவு, வாக்காளருடைய பதிவு மாநிலங்களவை அண்ட் சட்ட மேலவைக்கு வரும். தொகுதியோட பிரதிநிதி அப்படிங்கிறது மக்களவைக்கும் மாநில சட்டமன்றத்துக்கும் வரும். ரைட்டா? இது கிளியரா புரிஞ்சதுன்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. இது கிளியரா புரிஞ்சதுன்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. சின்ன கான்செப்ட் தான். கிளியரா புரிஞ்சதுன்னா எஸ் டைப் பண்ணுங்க குயிக்கா. ஓகே ஃபைன். ஸோ அப்படியே பிக்கப் பண்ணிட்டே வாங்க. இப்போ ரிசர்வேஷன்ஸ். ஸோ உமன்ஸுக்கு ரிசர்வேஷன் வந்து உண்டு, பெண்களுக்கு 1/3 ரிசர்வேஷன் வந்து உண்டு. நம்ம மகாராஷ்டிரா தான் கொண்டு வந்தாங்க 33% அண்ட் பீகார் 50% வந்து கொண்டு வந்திருக்காங்க. அகெயின் 1/3 ரிசர்வேஷன்ஸ் உமன்ஸ்க்கு உண்டு. அதே நேரத்தில் ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பீப்புளுக்கும் ஒரு தொகுதியில் ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இருக்கிறாங்கன்னா, ஸோ அந்த பெண்களுக்கும் இடஒதுக்கீடு வந்து உண்டு. இப்போ நீங்கள் நினைக்கலாம், இப்போ ஷெட்யூல் நம்பர் 6ல் இருக்கக்கூடிய ஸ்டேட்டுக்கெலாம் கவர்னர் ஒரு அட்டானமஸ் ரீஜனை, அதாவது ஒரு ஒரு தனியாக ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா ரீஜியனை வந்து உருவாக்குவார். அங்கே உள்ள ட்ரைபல் பீப்புளே அவங்களுக்கான செல்ஃப் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். அந்த போதில் இந்த பஞ்சாயத்து, அர்பன் கவர்மெண்ட்லாம் செயல்படாது. ஆனால் பிற மாநிலங்கள் இருக்குல்லையா, அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இடஒதுக்கீடு வந்து உண்டு. அப்போ 1/3 ஒவ்வொரு லேயர்லையும், ஓகே, பஞ்சாயத்து, யூனியன், ஓகே, டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து, டவுனு, முனிசிபல் கவுன்சில், முனிசிபல் கார்பரேஷன், இந்த எல்லா லேயர்லையும் 1/3 ரிசர்வேஷன் வந்து உண்டு, இன்க்ளூடிங் ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைபல்ஸ் பீப்புளுக்கு ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உண்டு. ரைட்டா? ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ மக்கள் தொகையுடைய விகிதத்தை பொறுத்து தான் இந்த இதோடைக்கு பாப்புலேஷன்ஸுடைய வேல்யூஸை பொறுத்து தான் வந்து இருக்கும். ஓகேவா? இதே மாதிரி நகராட்சி தலைவர்களில் இப்போ சென்னை மேயர் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் கார்பரேஷனுடைய மேயர், ஸோ அவங்க வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பை வந்து சார்ந்தவங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆக்ட் வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. மாநில சட்டமன்றம் வழிவகை செஞ்சு இந்த கிட்டத்தட்ட இந்தியாவிலே முதலாக உருவாக்கப்பட்ட மெட்ராஸ் கார்பரேஷனுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, பிற்படுத்தப்பட்ட ஒரு பெண்மணி மேயராக வந்து வந்திருக்காங்க. ஸோ அப்போ அந்தந்த ஸ்டேட் என்ன பண்ணலாம், ஆக்ட் வந்து பாஸ் பண்ணலாம். ஸோ அகெயின் இது நேற்று பார்த்தா அதே தான். நீங்கள் அர்பன் படிச்சிங்கனாலே
நம்ம எப்படி பிரசிடென்ட் படித்தா கவர்மெண்ட் படிப்போமோ அதே மாதிரி தான். ரூரல் படித்தாலே அர்பன் படிச்சிடலாம். ஸோ டேர்ம்ஸ், ஸோ பதவி காலம் 5 இயர்ஸு ஆறு முன்னாடியே இப்போ வந்து 4வது வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணலாம், முடிவு பண்ணி பஞ்சாயத்தை வந்து கலைக்கிறதுக்கு ஸ்டெப் எடுக்கலாம். அண்ட் 5 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்டெண்டும் வந்து பண்ண முடியும் இப்போ இருக்கக்கூடிய பஞ்சாயத்து எக்ஸாம்பிள்ஸ். ஸோ முன்கூட்டியே கலைச்சிட்டாங்க, 4வது வருஷத்திலே கலைச்சிட்டாங்கன்னா மீதி 6 மாதத்துக்குள்ள 6 மந்த்துக்குள்ள இடைத்தேர்தல் நடத்தியே ஆகணும். இடைத்தேர்தல் நடத்தியே ஆகணும். சப்போஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நான் 6 மாதத்தில் நடத்தியே ஆகணும். இப்போ சப்போஸ் 6 மாதத்துக்குள்ளே நடத்தி ஆகணும். இப்போ கலைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பஞ்சாயத்தையும் நகராட்சியும் வந்து கலைக்கிறாங்க. ஆனால் எலெக்ஷன்ஸ் வந்து 6 மாதத்தில் வரப்போகுது. 6 மாதத்தில் எலெக்ஷன்ஸ் வந்து வரப்போகுதுன்னா என்ன தேவையில்லை, ஸோ இடைத்தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா தேவை கிடையாது. புரியுதுங்களா? ஸோ இது 6 மாதத்துக்குள்ளே பை எலெக்ஷன்ஸ் வந்து நடத்தணும். ஆனால் இப்போ எலெக்ஷன்ஸ் வந்து 6 மாதத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது, 2 மாதத்துக்குள்ளே வந்து வரலாம். அப்போ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன தேவையில்ல, 6 மாதம் வரைக்கும் நீடிக்கணும் அப்படிங்கக்கூடிய இது வந்து கிடையாது. ரைட்டா? ஸோ இது வந்து முக்கியமானது. இப்போ அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்குது. இப்போ 4 வருஷம் 6 மாதம் முடிஞ்சிச்சு, மீதி பேலன்ஸு 6 மாதம் தான் இருக்குது. இந்த நேரத்தில் என்ன பண்ண மாட்டாங்க, இடைத்தேர்தல் நடத்த மாட்டாங்க. 6 மாதம் குறைவாக தான் இருக்குது பேலன்ஸ் டேர்ம். அப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ண மாட்டாங்க, இடைத்தேர்தல் நடத்த மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ அப்படியே பிக்கப் பண்ணிட்டே வாங்க. இப்போ அர்பன் கவர்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ என்னென்ன தகுதி, ஸோ அங்கே தகுதி மாதிரி பஞ்சாயத்து மாதிரி இங்கே 243B வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன தகுதி நகராட்சி உறுப்பினருக்கு அப்படிங்கிறத அந்தந்த மாநில சட்டமன்றம் முடிவு பண்ணும். ஸோ 21 வயசு நிரம்பி இருக்கணும், ஸ்டார்ட் ஆகிருக்கக்கூடாது, கம்ப்ளீட் ஆகிருக்கணும். இதே மாதிரி உங்களுக்கு தெரியும், 35 வயசு கவர்னர் அண்ட் பிரசிடென்ட், 30 வயசு ராஜ்யசபா அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், 25 வயசு மக்களவை அண்ட் எம்எல்ஏ சட்டமன்றத்துக்கு 25 வயசு. ஸோ பஞ்சாயத்து தலைவர் ஆகிறதுக்கு, உறுப்பினர் ஆகிறதுக்கு, அர்பனுடைய வார்டு மெம்பர்ஸ் ஆகிறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே 21 வயசு தான். ஓகே, என்னென்ன லெவலில் தகுதி இழக்கலாம் அப்படிங்கிறத அந்தந்த அசம்பிளி முடிவு பண்ணும். இப்போ ராஜஸ்தான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் முடிவு பண்ணியிருக்காங்க. அதுபடி என்னாகும், சில போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா தகுதி இழக்க செய்வார்கள். ரைட்டா? ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன்ஸ். ஸோ எலெக்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து அங்கே பார்த்தது தான். இப்போ அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஒரு எலெக்ஷன் கமிஷன் இருக்கும். ரைட்டா? ஸோ அந்த மாநில தேர்தல் ஆணையம், அந்த மாநில தேர்தல் ஆணையரை ஆளுநர் நியமனம் செய்வார். மாநில தேர்தல் ஆணையர் மத்திய லெவலில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தை குடியரசுத் தலைவர் வந்து உருவாக்குவார். மாநிலங்கள் லெவலில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தை ஆளுநர் வந்து நியமனம் செய்வார். ஆனால் அதை ரிமூவ் பண்ணுறது, இப்போ தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷனரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா பிரசிடென்ட் வந்து ரிமூவ் பண்ணுவார், குடியரசுத் தலைவர் ரிமூவ் பண்ணுவார், பிரசிடென்ட் ரிமூவ் பண்ணுவார். ஓகேவா? ஸோ இது வந்து எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்பாயிண்டட் பை ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர், அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட், ரிமூவ்டு பை கவர்னர். சேம் டிஎன்பிசி சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் அப்பாயிண்டட் பை கவர்னர், ரிமூவ்டு பை பிரசிடென்ட். அவ்வளோதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இதில் பெருசாக கிடையாது. அப்படியே ஒவ்வொன்றா வாங்க பார்க்கலாம். இப்போ இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, மாநில தேர்தல் ஆணையம் தான் இந்த எலெக்ஷன்ஸை மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நடத்துகிறாங்க. மாநில தேர்தல் ஆணையம் தான் எலெக்ஷன்ஸை நடத்துகிறாங்க. இது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ எப்படி ஹைகோர்ட் ஜட்ஜஸை ரிமூவ் பண்ணுவாங்களோ அதே மெத்தடில் இந்த மாநில லெவலில் இருக்கக்கூடிய இவரை வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையரை ரிமூவ் பண்ணுவாங்க. அது சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் பார்க்கும்போது நான் இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, ஸோ அடுத்து வாங்க. எல்லாரும் சூப்பராக பிக்கப் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே,
ஸோ அடுத்து அதிகாரம், என்னென்ன அதிகாரம்லாம் இவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போமா? ஸோ என்னென்ன அதிகாரம்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஆர்டிகிள் 243B, ஆர்டிகிள் 243B நோட் பண்ணிக்கோங்க. ஆர்டிகிள் 243B. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அங்க லோக்கல் கவர்மெண்ட்ல பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ நகராட்சியுடைய பவர் அண்ட் என்ன அப்படி ஹேங் ஆகுது, வெயிட் பண்ணுங்க. ஓகே, அப்படி ஹேங் ஆயிடுச்சு. எல்லாரும் கிளியரா இருக்கா? எல்லாரும் கிளியரா இருக்கா? தினேஷ், உங்களுக்கு நோட்ஸ் அனுப்புவேன்ப்பா. ஆல்ரெடி டெலகிராம் லிங்க் இருக்கு, அதில் கொடுத்துருக்கோம். நீங்கள் எதுவும் டவுட்னா கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோட நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. 9500399670. ஓகேவா? ஓகே, ஃபைன். ஸோ 243 அர்பன் லெவலில் பவர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் அர்பன் கவர்மெண்ட். ஓகே. ஸோ அண்ட் ஃபினான்ஸ் கமிஷன்ஸ் ஆல்ரெடி வந்து சொன்னோம். இந்த ஃபினான்ஸ் கமிஷன்ஸ் இதுக்கு வந்து அர்பன் கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒய், லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு 243 ஐஇ. ஸோ இதுக்கு 243 ஒய் நாத்தில் வச்சுக்கோங்க. நகராட்சிக்கு ஃபினான்ஸ் கமிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 243 ஒய். இதில் 5 வருஷத்துக்கு ஒருக்கா கவர்னர் ஃபினான்ஸ் கமிஷனை நிதி ஆணையத்தை உருவாக்குவார் ஒன்று. ஓகே. ஸோ இவங்க நகராட்சி அண்ட் பஞ்சாயத்து, நகராட்சி அண்ட் பஞ்சாயத்து ரெண்டுக்குமே என்ன பண்ணுவாங்க, ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. கிராண்ட் எய்டுன்னு சொன்னேன் இல்லையா, நிதி உதவி, நிதி உதவியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுப்பாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தெரிஞ்சுக்கணும். அடுத்து கவனிங்க. ஸோ இதில் நகராட்சி பஞ்சாயத்து ஐயா ரெண்டுக்கும் ஃபினான்ஸ் கமிஷனை 5 இயர்ஸ்க்கு ஒருக்கா யாரு, கவர்னர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். 243 ஐ ரூரல் கவர்மெண்ட்டுக்கு, ஒய் வந்து பார்த்தீங்கன்னா அர்பன் கவர்மெண்ட்டுக்கு. அதே மாதிரி 243 ஐ ரூரல் 73rd அமெண்ட்மெண்ட், 243 ஒய் வந்து பார்த்தீங்கன்னா அர்பன் கவர்மெண்ட் 74th அமெண்ட்மெண்ட். ஓகே, இது வந்து தெரிஞ்சுக்கணும். எவ்ரி 5 இயர்ஸ், 5 வருஷத்துக்கு ஒருக்கா என்ன பண்ணுவாங்க, கவர்னர் என்ன பண்ணுவார், ஃபினான்ஸ் கமிஷனை உருவாக்குவார். ஸோ இந்த ஃபினான்ஸ் கமிஷன் இப்போ நகராட்சி லெவலில், இப்போ மெட்ராஸ் முனிசிபல் கார்பரேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் மெரினா பீச்சுக்கு போனீங்கன்னா அங்கே பார்க்கிங் கட்டணம் வசூலிப்பாங்க. அது வந்து நான் டேக்ஸ், டேக்ஸ் கிடையாது, நான் டேக்ஸ். அதே மாதிரி நீங்கள் இப்போ நீங்கள் வந்து குப்பையை வந்து பிரித்து கொடுக்கலான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு சர்டைன் ஃபைன் வந்து போடுவாங்க. அதுவும் நான் டேக்ஸ் ரெவன்யூ தான். இப்போ நீங்கள் படம் பார்க்க போகிறீங்க, இந்த பிவிஆர் இந்த மாதிரி விஆர் மால், அண்ணா நகரில் இதெல்லாம் வந்துருக்கு. ஸோ இங்கே படம் பார்க்க போனீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ்ன்னு வந்து கொடுப்பாங்க, பொழுதுபோக்கு வரி. ஸோ அந்த பொழுதுபோக்கு வரி யாருக்கு போகும், ஸோ அந்தந்த முனிசிபல் கார்பரேஷனுக்கு போகும். இப்போ ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச்சு சென்னை சேப்பாக்கம் கிரவுண்டில் பார்க்க போகிறீங்க. இந்த ஐபிஎல் பொழுது அண்ட் இதில் ஜிஎஸ்டியும் வரும். ஜிஎஸ்டி அது கூட எக்ஸ்ட்ரா என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ். இந்த என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் எதுக்கு போகும், இந்த மெட்ராஸ் முனிசிபல் கார்பரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகும். இந்த அமௌண்ட் எல்லாம் நம்ம மாநிலத்துடைய கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட்டுக்கு போகும். அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுவாங்க, அந்த பிற நகராட்சி முனிசிபாலிட்டிஸ்க்கு ஷேர் பண்ணுவாங்க. இப்போ சென்னை மாநகராட்சியில் போர்ட் இருக்கு பக்கத்தில், 2 எண்ணூர் போர்ட்டு, எண்ணூர் போர்ட்டு அண்ட் காமராஜர், 2 மிக முக்கியம், காமராஜர் போர்ட் 2 மிக முக்கியமான போர்ட் இருக்கு. அப்போ மெட்ராஸ் கார்பரேஷனுக்கு அதிகமான இன்கம் வந்து வரும். அதே இது இங்கே உள்ளுக்குள்ள இன்டீரியரில் வந்து போனீங்கன்னா ஒரு சில முனிசிபல் கார்பரேஷனுக்கு வருமானமே இருக்காது.
அப்போ இங்கேருந்து எடுத்து என்ன பண்ணுவாங்க, ஸ்டேட்டு தேவைப்பட்டால் அதர் முனிசிபலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வெல்ஃபேர் பண்ணுவாங்க. லைக் வந்து அந்த ஸ்டேட்டுடைய ஸ்கீம் சார்ந்த விஷயங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ரைட்டா? இப்போ 12th அட்டவணையில் என்னென்னலாம் இருக்குது. ஸோ இது வந்து எக்ஸாம்ஸில் குரூப் 1ல் இது வந்து கேட்டாங்க பார்த்துக்கோங்க. யார் யாருக்கு அர்பன் வருமா ரூரல் வருமா அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸு மெயினாக வந்து கேட்டுறாங்க. அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும், இதை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ தமிழில் சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்கிறேன். ஸோ நகர திட்டமிடல் அண்ட் நகர திட்டமிடல், அர்பன் பிளானிங் முனிசிபாலிட்டி தான் வந்து பண்ணும். இப்போ மெட்ரோ திட்டம் இருக்கு இல்லையா, இந்த மெட்ரோ திட்டத்தை யார் செயல்படுத்துவா, மெட்ராஸ் முனிசிபல் கார்பரேஷன் என்ன பண்ணுவாங்க, மெட்ராஸ் முனிசிபல் கார்பரேஷன் சேர்ந்து தான் முடிவு பண்ணுவாங்க. இப்போ அதே மாதிரி ஒரு லேண்ட் சம்பந்தமாக வந்து இருக்கு. இப்போ ஒரு சில லேண்ட் வந்து சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா கத்திப்பாரா பிரிட்ஜு நியூ இயருக்கு அப்புறம் பார்த்துருப்பீங்க. இந்த கத்திப்பாரா பிரிட்ஜு கீழே நிறையா கடைகள் வந்து வச்சு அதை வந்து பீப்புள் வந்து அங்கே ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக வர மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அது முனிசிபல் கார்பரேஷனோட நில பயன்பாடு. இந்த மாதிரி கோயம்புத்தூர் நியூ இயருக்குலாம் ஒரு சில பகுதியில் தடை பண்ணாங்க இல்லையா, அதை வந்து பார்க்கணும். இதே மாதிரி உங்களுக்கு மதுரையில் போட்டித் தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேஷனில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாமே அந்தந்த முனிசிபல் கார்பரேஷன்ஸ் ஆர் முனிசிபாலிட்டி முடிவு பண்ணும். கட்டிடங்களின் கட்டுமானம், இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு லைப்ரரி கட்டணும் சார்ந்த விஷயங்களை அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, ஹெல்த் சென்டர் சார்ந்த விஷயங்களை அந்தந்த முனிசிபாலிட்டி முடிவு பண்ணுவாங்க. அதே மாதிரி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயங்கள், சாலைகள் அமைக்கிறது, பாலங்கள் அமைக்கிறது. ஓகே, அதே மாதிரி தொழில்துறை, உள்நாட்டு தொழில்துறை வணிக நோக்கங்களுக்காக நீர். இப்போ இங்கே போனீங்கன்னா என்ன, நம்ம திருவண்ணாமலை கிரிவல பாதையில் போனீங்கன்னா அங்கே வந்து அங்கங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, வாட்டர் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. ரைட். ஸோ அதுக்கப்புறம் திடக்கழிவு மேலாண்மை, துப்புரவு பணி. இப்போ துப்புரவு பணியாளர்கள்லாம் தனியார்கிட்ட ஒப்படைச்சதுனால ஸோ அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பொது சுகாதாரம், இது எல்லாமே முனிசிபாலிட்டி சார்ந்த விஷயங்கள். இதே மாதிரி தீயணைப்பு சேவை, ஆட்சியர் கல்வி சார்பில் கிட்டத்தட்ட 1000 மரம் வந்து பார்த்தீங்கன்னா சிறுசேரிக்கு பக்கத்தில் அந்த தமிழ்நாடு அரசுடைய தீயணைப்பு துறையை சுற்றி, அந்த தீயணைப்பு துறைக்கான அந்த ஸ்டேஷனை சுற்றி நாம் வந்து ஒரு 1000 மரத்துக்கு மேலே வளர்த்து நல்ல பெரிய மரமாக ஆயிடுச்சு. அது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வளர்த்தா. நம்ம ஆட்சியர் கல்வியோட கூகுள் பேஜில் பார்த்தீங்கன்னா கூட அந்த ஃபோட்டோஸு இருக்கும். அப்போ தீயணைப்பு சேவையை யார் பண்ணுவா, முனிசிபல் கார்பரேஷன் தான். ஸோ அதே மாதிரி நகர்ப்புற வனவியல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இது எல்லாமே முனிசிபாலிட்டி தான் வந்து பண்ணும். தென் உடல் ஊனமுற்றவர், மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நலன்கள், குடிசை பகுதி உங்களுக்கு தெரியும், ஸ்லம் போர்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது தமிழ்நாடு லெவலில். ஓகே, சென்னையில் கண்ணகி நகர் அப்படிங்கக்கூடிய பகுதியில் நிறைய டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கு. நகர்ப்புற அர்பன் பாவர்ட்டி ரிடக்ஷன்ஸ், ஸோ அங்கே பஞ்சாயத்து ரூரல் பாவர்ட்டியை எராடிகேட் பண்ணும், இது அர்பன் பாவர்ட்டியை எராடிகேட் பண்ணும். தென் பூங்கா, பார்க்கு, விளையாட்டு மைதானம், இதெல்லாம் வந்து பண்ணுறது. அதே மாதிரி தகன மேடை, உங்களுக்கு கிராமத்தில் இருக்கிற மாதிரி இங்கே சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா தகன மேடை வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ அதுக்கு மின்சாரம் மூலமாக அந்த உடலை வந்து பார்த்தீங்கன்னா தகனம் செய்யக்கூடிய கூடங்கள் அமைக்கிறது. அதே மாதிரி தெருவில் வந்து நிறைய விலங்குகள் வந்து மாடு இதெல்லாம் வந்து போகுது இல்லையா, அதை ரெகுலேட் பண்ணுறது. அதை ரெகுலேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் யார் பண்ணுவா, இந்த முனிசிபாலிட்டி தான் வந்து பண்ணும். கால்நடை தொட்டிகள், விலங்குகளுக்கு எதிரான கொடுமைகள் வந்து இப்போ கூட வந்து தெரு நாய்களுக்கு எதிராக கண்டிப்பாக இன்ஜெக்ஷன்ஸ் வந்து போடணும். வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறீங்கன்னா அதுக்கு வந்து இத்தனை நாளில் நீங்கள் இன்ஜெக்ஷன் போடணும்னு வந்து சொல்கிறாங்க இல்லையா, அதுவும் முனிசிபாலிட்டியோட ரோல். பிறப்பு பதிவு செய்கிறது, தெரு விளக்குகள், வாகன பார்க்கிங்கு, அண்டு இப்போ அந்த கீழாம்பாக்கம் பேருந்து நிலையம் இதெல்லாம் உருவாக்குறது. இதான் எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க. உணவு இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக ரூரல் கவர்மெண்டோட இது. அர்பன் கவர்மெண்ட்டு இறைச்சி கூடங்கள், தோல் பதனிடும் ஆலைகள். இறைச்சி கூடங்கள், தோல் பதனிடும் ஆலைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டு அர்பன் கவர்மெண்ட். ரைட். ஸோ இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, இதை வச்சு ரெகுலராக கொஷின் கேட்குறாங்க. அதனால தான் நீங்கள் எதையோ படிக்காமல் இதை ஸ்ட்ராங்காக படிக்கணும். புரியுதா? நான் திரும்பவும் இப்போ உங்களுக்கு வந்து இந்த சப்ஜெக்ட்ஸில்
18 இது இருக்கு. என்னென்னலாம் சொல்லிடுறேன். அர்பன் பிளானிங், ரெகுலேட் தி லேண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங், சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட், ரோட் அண்ட் பிரிட்ஜஸ், வாட்டர் சப்ளை, பப்ளிக் ஹெல்த், ஃபயர் சர்வீஸ், அர்பன் ஃபாரஸ்ட்ரி, வீக்கர் செக்ஷன் சொசைட்டி, ஸ்லம் இம்ப்ரூவ்மெண்ட், பாவர்ட்டி எலிவேஷன்ஸ், பார்க் கார்டன் கிரியேட் பண்ணுறது, ப்ரொமோட் தி கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷன் சார்ந்த விஷயங்கள். ஓகே. அண்ட் இந்த இது இந்த இறந்தவங்களுக்காக இது பண்ணுறாங்களே, செர்மனி ரிலேட்டடாக இது பண்ணுறது, கேட்டில் பாண்ட்ஸ் அண்டு கட்டேல் டு அனிமல்ஸ், ப்ரிவென்டேஷன் ஆஃப் அனிமல் குரீஷியல் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த ஜல்லிக்கட்டு சார்ந்த விஷயத்தில் என்ன பண்ணிட்டாங்க, அனிமல் குரீஷியல் ஆக்ட், விலங்குவதை தடை சட்டம், அதில் கொண்டு மாட்டை சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 29 கீழே நம்ம போராடி நம்ம ஜல்லிக்கட்டு இப்போ நடத்திட்டு இருக்கோம். ஸோ அந்த விலங்குகளை பாதுகாக்கக்கூடியது, விலங்குகளுக்கு எதிராக வன்கொடுமைகளை பாதுகாக்கக்கூடியது அர்பன் முனிசிபாலிட்டியோட ரோல். பெர்த் டெத் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் ஸ்லட்டர் ஹவுஸை ரெகுலேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அண்ட் வேரியஸ் டைப் ஆஃப் அர்பன் கவர்மெண்ட், முனிசிபல் கார்பரேஷன்ஸ், முனிசிபாலிட்டி, இதெல்லாம் வந்திருக்கு. இது போக இதெல்லாம் எக்ஸ்ட்ரா, இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. என்னென்னு பாருங்க. நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டிஸ், டவுன் ஏரியா கமிட்டிஸ், இது வேரிய டைப் ஆஃப் அர்பன் கவர்மெண்ட். ஓகே. டவுன் ஏரியா கமிட்டிஸ், கண்டோன்மெண்ட் போர்டு, இது ஒன் ஆஃப் தி அர்பன் கவர்மெண்ட் தான். இது டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு கீழே இருக்கும். இது பிரசிடென்டுடைய ஆர்டர் படி இந்த கண்டோன்மெண்ட் போர்டு உருவாக்குவாங்க. இது என்ன பண்ணுவாங்க, பிரசிடென்ட்டுக்கு கீழே டிஃபென்ஸ் மினிஸ்டர் இதை கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் டவுன்ஷிப் போர்ட் ட்ரஸ்ட், நம்ம சொன்னோம் இல்லையா, எண்ணூர் போர்ட், அது பக்கத்தெல்லாம் எழுதியிருக்கும் போர்ட் ட்ரஸ்ட்னு. அண்ட் ஸ்பெஷல் பர்பஸ் ஏஜென்சி. ஸோ இது எல்லாமே வேரியஸ் டைப் ஆஃப் அர்பன் கவர்மெண்ட். இது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ரைட்டா? ஸோ இது ரிலேட்டடாக கொஷின்ஸு கேட்பாங்க. இப்போ இதோட கண்டென்ட்டை நாம் தமிழில் தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். வெயிட் பண்ணுங்க. ஓகே. இதில் பாருங்க, மாநகராட்சி, நகராட்சி, அறிவிக்கப்பட்ட பகுதிக்குழுக்கள், நோட்டிஃபைடு ஏரியா, நகர பகுதிக்குழுக்கள், இராணுவ முகாம் வாரியம், நகரிகம் டவுன்ஷிப், துறைமுக அறக்கட்டளை போர்ட் ட்ரஸ்ட்டு, சிறப்பு நோக்கம் கொண்ட ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள். ஸோ இது எல்லாமே ஒன் ஆஃப் தி நகர்ப்புற அர்பன் கவர்மெண்ட். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் பிரேக் எடுத்துக்கோங்க. முனிசிபல் கார்பரேஷன்ஸ் அந்தந்த ஸ்டேட்டுடைய ஆக்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உருவாக்குறாங்க. இப்போ உங்களுக்கு இதே இது யூனியன் டெரிட்டரியா இருக்கு, டெல்லி அண்ட் புதுச்சேரியா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. டெல்லி அண்ட் புதுச்சேரியா இருந்தா அந்தந்த அசம்பிளி என்ன பண்ணுவாங்க, இந்த முனிசிபல் கார்பரேஷனை பார்த்தீங்கன்னா உருவாக்குவாங்க. ரைட்டா? ஸோ தமிழ்நாட்டில் கடைசியாக 25வது முனிசிபல் கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை. கடைசியாக திருவண்ணாமலை முனிசிபல் கார்பரேஷன் உருவாக்குனாங்க. 25 தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 25 முனிசிபல் கார்பரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கு டோட்டலாக. கடைசியாக உருவாக்குனது உங்களுக்கு திருவண்ணாமலை முனிசிபல் கார்பரேஷன். அதுக்கு முன்னாடி புதுக்கோட்டை, நாமக்கல், காரைக்குடி, தாம்பரம், சிவகாசி, கரூர், காஞ்சிபுரம், கடலூர், கும்பகோணம், ஆவடி, ஓசூர், நாகர்கோயில், தஞ்சாவூர், திண்டுக்கல், தூத்துக்குடி, ஈரோடு, திருப்பூர், வேலூர், திருநெல்வேலி, சேலம், திருச்சிராப்பள்ளி,
கோயம்புத்தூர் அண்ட் மதுரை, தென் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை. கிட்டத்தட்ட 25 ஆஸ் பர் 2026 ஜனவரி மந்த் வரை 25 முனிசிபல் கார்பரேஷன்ஸ் வந்திருக்கு. ஓகே, இது வந்து பிக் சிட்டி, பெரிய நகரங்களை நிர்வகிக்கிறதுக்கு. ஸோ இந்த தேர்தலை ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் வந்து மாற்றுவாங்க, வார்டுகளாக பிரிப்பாங்க. சென்னை முனிசிபல் கார்பரேஷன் 20 வார்டாக பிரிச்சிருப்பாங்க. இந்த வார்டு மெம்பர் டைரக்ட் எலெக்ஷன்ஸில் ஓட்டு போடுவாங்க. ஸோ இவங்க கார்பரேட்டர் ஆர் கவுன்சிலர், இந்த வார்டு மெம்பரை கார்பரேட்டர் ஆர் கவுன்சிலர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதில் கமிட்டி, நகராட்சி ஆணையர், முனிசிபல் கமிஷனர், ஸோ பெர்மனன்ட் கமிட்டி இதெல்லாம் வந்திருக்கு மாநகராட்சியில், ரைட்? ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ ஆங்கிலத்தில் பார்த்துடலாம், முனிசிபல் கார்பரேஷன் சார்ந்த விஷயம். ஸோ இந்த முனிசிபல் கார்பரேஷனில் ஸோ அந்தந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் ஆக்ட் பாஸ் பண்ணி முனிசிபல் கார்பரேஷனை உருவாக்கும். தென் யூனியன் டெரிட்டரியாக இருந்தால் அந்த யூனியன் டெரிட்டரி என்ன பண்ணுவாங்க, பார்லிமெண்ட் மூலமாக. ஸோ யூனியன் டெரிட்டரியாக இருந்தால் முனிசிபல் கார்பரேஷனை பார்லிமெண்ட் ஆக்ட் மூலமாக பாஸ் பண்ணுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க, அந்தந்த யூனியன் டெரிட்டரி முனிசிபல் கார்பரேஷன் உருவாக்கணும்னா பார்லிமெண்ட் மூலமாக ஆக்ட் பாஸ் பண்ணுவாங்க. முன்னாடி சொல்ல மறந்துட்டேன், நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக மிகப்பெரிய பிக் சிட்டி தான் முனிசிபல் கார்பரேஷன். ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன்ஸ் எலெக்ஷன் நடத்துவாங்க, வார்டாக டிவைட் பண்ணி அந்த இதில் வார்டு மெம்பரை கார்பரேட்டர் ஆர் கவுன்சிலர்னு சொல்லுவோம். தென் முனிசிபல் கமிஷனர் என்னென்ன அத்தாரிட்டிலாம் இருப்பாங்கன்னா கவுன்சில், ஸ்டாண்டிங் கமிட்டி, முனிசிபல் கமிஷனர், இந்த மாதிரி வந்திருக்கும். அதுக்கு கீழே இருக்கக்கூடியதான் முனிசிபல் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவோம், முனிசிபல் கவுன்சில். ஸோ உங்களுக்கு டெலகிராமில் நான் வந்து விக்கிபீடியா சோர்ஸு போட்டிருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்து முனிசிபல் கவுன்சில் அந்த இன்டர்மீடியட் லெவலில் இருக்கு இல்லையா? ஸோ அந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம், ரைட்? ஸோ இதுக்கும் டைரக்ட் எலெக்ஷன்ஸ் தான் வந்து நடத்தும். ஸோ இதில் மேயர் வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக வந்து இருப்பார். ஸோ எலெக்ஷன் ஆஃப் மேயர் டிசைடட் பை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ அந்தந்த மாநில சட்டமன்றம் தான் மேயருக்கு என்ன எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா மேயருக்கு இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த சென்னை ரிப்பன் பில்டிங்கில் மேயர் பேசுகிறதெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ அவர் தான் அவையை, இப்போ ஸ்பீக்கர் அவையை நடத்துகிற மாதிரி மேயர் அந்த கவுன்சில் மீட்டிங்கை நடத்துவார். ஸோ அவருக்கு கீழே டெப்டி மேயரும் வந்திருப்பாங்க. ஸோ இந்த இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது முனிசிபல் கார்பரேஷன் பார்த்துட்டு இருக்கோம். அந்த முனிசிபல் கார்பரேஷனுக்குள்ளே 3 பிரிவு இருக்குது. ஓகே, ஸோ அதில் ஃபஸ்ட்டு பிரிவு முனிசிபல் கவுன்சில். ஸோ அந்த முனிசிபல் கவுன்சிலில் இதுக்கு ஹெட் யார்? மேயர் அப்படின்னு வந்து பார்க்குறோம். அதுக்கப்புறம் முனிசிபல் கார்பரேஷன்லேயே ஸ்டாண்டிங் கமிட்டி அப்படின்னு வந்துருக்கு. ஓகே, ஸோ இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவுன்சில் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு ஒரு வகை. இந்த கவுன்சிலை எப்படி அந்த கவுன்சிலுக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் ஸ்டாண்டிங் கமிட்டி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக எஜுகேஷன், ஹெல்த்து, டாக்ஸேஷன்ஸ், பப்ளிக் ஒர்க்கு, ஃபினான்ஸு, இப்போ பார்லிமெண்ட் கமிட்டி, எஸ்டிமேஷன் கமிட்டி, பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டிலாம் வந்து பார்த்தோம். அந்த மாதிரி இந்த கமிட்டி மிக முக்கியமான விஷயங்களை முடிவு பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் முனிசிபல் கமிஷனர். ஸோ முனிசிபல் கமிஷனருங்கிறது மேக்சிமம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் வந்திருப்பாங்க. ஓகே, அதை இப்போ சென்னை கார்பரேஷனுக்கு முனிசிபல் கமிஷனரை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார்னா அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணும். அப்போ முனிசிபல் கமிஷனர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிஎன்பிசியில் குரூப் 4ல் கேட்ட கொஷின்ஸ். இந்த முனிசிபல் கார்பரேஷனுக்கு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி, இந்த ஒட்டுமொத்த நிர்வாகம், தலைமை நிர்வாக அதிகாரி யாருன்னு கேட்டார்னா முனிசிபல் கமிஷனர். மேயர் வந்து கவுன்சிலுக்கு கீழே இருப்பார். ஸ்டாண்டிங் கமிட்டி அது ஒரு டீமு,
அந்த வார்டு மெம்பரு இந்த கவுன்சிலர்லாம் சேர்ந்து ஒரு டீம், அவங்க மிக முக்கியமாக எஜுகேஷன் ஹெல்த்லாம் முடிவு பண்ணுவாங்க. முனிசிபல் கமிஷனருங்கிறது ஒரு செக்ரட்டரி மாதிரி, ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவர் மிக முக்கியமான எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுவார். ஓகேவா? ஸோ முனிசிபல் கமிஷனர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார் இந்த கவுன்சில் அண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி முடிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை. ஸோ அப்போ நம்ம ஒவ்வொரு டேட்டாவையும் தெளிவாக வந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே பஞ்சாயத்து ராஜ் படித்தோம், அதில் 3 லேயர் வந்து படித்தோம். ஸோ அடுத்து அர்பன் லெவலில் உங்களுக்கு 74th அமெண்ட்மெண்ட் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த 74th அமெண்ட்மெண்ட்டுக்கு கீழே மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்பன் லெவலில் இருக்கக்கூடிய முனிசிபல் கார்பரேஷன்ஸ் சார்ந்த விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த முனிசிபல் கார்பரேஷனுக்குள்ள 3 சப்டிவிஷன்ஸ் வந்து இருக்கு. இந்த சப்டிவிஷனில் நம்ம ஒவ்வொன்றையும் அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மாநகராட்சி பார்த்தோம். இந்த மாநகராட்சியில் குழு, ஓகே, கவுன்சில், நிலைக்குழு, ஸ்டாண்டிங் கமிட்டி அண்ட் நகராட்சி ஆணையர், முனிசிபல் கமிஷனருங்கிறது ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட்டு கவுன்சில் சொன்ன இல்லையா, இந்த மாநகராட்சிக்குள்ள இருக்கக்கூடிய கவுன்சில் மன்றத்தில் மேயர் தான் ஹெட்டு. இவங்க தான் மிக முக்கியமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவாங்க, கூட்டத்தை வந்து நடத்துவாங்க. இவங்களுக்கு கீழே ஒரு துணை மேயர் வந்து உண்டு. தென் ஸ்டாண்டிங் கமிட்டிங்கிறது அந்த ஒரு டீம், அந்த வார்டு மெம்பர் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, கவுன்சிலர், இவங்க சேர்ந்த ஒரு டீமு. ஸோ இவங்க தான் கவுன்சிலோட ஒர்க்கை எளிதாக்குவாங்க. லைக் கல்வி, சுகாதாரம், வரி, பொது நிதி, இதுக்கு என்னென்ன டெசிஷன்ஸ் வந்து எடுக்குமோ அதை வந்து எடுவாங்க. தென் நகராட்சி ஆணையருங்கிறது ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஓகே, ஸோ இவர் தான் தலைமைச் செயல் அதிகாரி அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இந்த டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம், எக்ஸாம்ஸில் ரெகுலராக கேட்கக்கூடிய டேட்டாஸ். அதனால் இதை வந்து விட்டுறக்கூடாது. ஓகே, ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. அகெயின் சேம் தான் முனிசிபாலிட்டிலையும். முனிசிபாலிட்டிங்கிறது முனிசிபல் கவுன்சில், முனிசிபல் கார்பரேஷன்ஸ், அதுக்குள்ள முனிசிபாலிட்டி. ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சிட்டி இருக்கும், அகெயின் வார்டு இருக்கும். இதுலேயும் கவுன்சிலர், ஸ்டாண்டிங் கமிட்டி, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், சேம் நம்ம அங்கே பார்த்த அதே தான், அங்கே பார்த்தா அதே கண்டென்ட் தான் இதுலேயும். ஸ்டாண்டிங் கமிட்டினா சேம் தான். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலில் மேயர் வர மாட்டார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேர்மன் ஒருத்தர் வருவார், சேர்மன் ஆர் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சேர்மன் ஆர் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவோம். முனிசிபல் கவுன்சிலில் சேர்மன் ஆர் பிரசிடென்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஸ்டாண்டிங் கமிட்டி அந்த கவுன்சில் மெம்பர்ஸ் இருக்காங்களா, அவங்க வந்து இருப்பாங்க. தென் முனிசிபல் கமிஷனரை ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணும், அவங்க டே டு டே ஆக்டிவிட்டீஸை பண்ணுவாங்க. இவ்வளோதான். ஸோ இது வந்து இவ்வளோதான் லோக்கல் கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள். ஸோ இந்த டேட்டாவை இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ லாஸ்ட் 40 இயர்ஸ் கொஷின்ஸ்க்கான டேட்டாவை நான் சொல்லாமல் விட்டுட்டேன். 40 வருஷ தகவல்களை சொல்லாமல் விட்டேன். அந்த தகவல்களை நான் சொல்லிடுறேன். ஸோ சப்போஸ் ஏதாவது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னையோட முனிசிபல் கார்பரேஷன் சார்ந்த விஷயங்கள் முடிய போது. இதிலிருந்து தான் 100% கொஷின்ஸ் இதிலிருந்து மட்டும்தான் வந்து வரும். ரைட்? இதோட நோட்ஸும் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன். அந்த நோட்ஸை நீங்கள் வச்சுக்கிட்டு தொடர்ந்து ரீகால் பண்ணுங்கள், போதுமானது. இப்போ லாஸ்ட் 40 இயர்ஸில் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்தில் கேட்கப்பட்ட கண்டென்ட்டை நான் கொடுத்துட்றேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு செகண்டு. லோட் ஆகிட்டு இருக்கு. இது லேப்டாப்பில் எடுக்கிறதுனால கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஆல்ரெடி மெமரி எல்லாம் ஹெவியாக இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க எல்லாரும். ஸோ இப்போ நாம் பார்த்து கொண்டிருப்பது பிரசிடென்ட். ஃபைல் லோட் ஆகிட்டு இருக்கு, வெயிட் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் நம்ம வந்து முடிச்சிடலாம். ஸோ என்னோட நம்பர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்.